4 டிபார்ட்மெண்ட் ஏமாத்திருக்காங்க. இந்த வெள்ளச்சோரை சேனாதிபதி தான் அமைச்சு டிவிக்கு ரமேஷ் சொந்தக்காரன்ட்டாங்க. திரு சேகர் பாபு அவர்களும் ஏற்கனவே பயங்கர ஹீட்டட் கான்வர்சேஷன் பலமுறை போயிடுச்சு. ஃபுல் டாக்குமெண்ட் எடுத்து டாக்குமெண்ட்டோட பேசுவாப்புல எப்படி 100 கோடி கோயில் இடம் அமைச்சர் உறவினர். அப்போ இவங்க ஒரு டேக்லைன் ரெடி பண்றாங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இதுல யார் எத்தனை டிபார்ட்மெண்ட் சேர்ந்துருக்கு பாருங்க. கோர்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், HRNC 4 டிபார்ட்மெண்ட் ஏமாத்திருக்காங்க. 4 டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. வெள்ளத்துறை சேனாதிபதி 2 பேர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அவங்க யாரோ பவர் மீடியேட்டர் போல பின்னாடி ஒரு குரூப் ஃபண்டு பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளத்துறை சேனாதிபதி தான் அமைச்சு டிவிக்கு ரமேஷ் சொந்தக்காரன்ட்டாங்க. கோயில் இடத்து ஆட்டையை போட்டிருக்காங்க. 100 கோடி ரூபா அமைச்சரோட உறவினருக்கு. அப்போ இவங்க ஒரு டேக்லைன் ரெடி பண்ணுறாங்க. எப்படி 100 கோடி கோயில் இடம் அமைச்சர் உறவினர். இப்போ அதில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அமைச்சர் ரமேஷுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, என் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் எவன் பண்ணியிருக்கானோ அத்தனை பேர் எடுப்போம்னு சொல்லிட்டு 1960 2026 இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் எல்லாம் யார் யார் பட்டா மாற்றிருக்கா, பேர் மாற்றிருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கா, யார் விற்றுருக்கிறா அப்படிங்கிற ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. அப்போ 60 இப்போ வரைக்கும் கூட யார் யார் ஆட்சியில் இருந்தா ஏதோ இந்த அரசியல்வாதிகள் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கிணறு வெட்ட பூதம் தோணுன மாதிரி இந்த விஷயத்தை கிளப்பி விட்டோன்னே இப்போ ஒரு டீம் போட்டாங்க. அவர் எப்பயுமே ஒரு நேர்மையான ஆட்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட தாங்க முடியாது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, சட்டமன்றத்தில் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களும் ஏற்கனவே பயங்கர ஹீட்டட் கான்வர்சேஷன் பலமுறை போயிடுச்சு. அதுலேயும் இந்த பார்க்கிங் விவகாரமாக அது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு போனால் ஃபுல் டாக்குமெண்ட் எடுத்து டாக்குமெண்ட்டோட பேசுவாப்புல. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பழனி கோயில் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு சர்ச்சை செய்தி எப்படி வேணால் சொல்லலாம், அதிகமாக செய்திகளில் வந்துச்சு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போது அதுக்காக ஒரு தனி ஆய்வுக்குழு அமைச்சிருக்கிறாங்க. அது என்ன, இந்த ஆய்வுக்குழு எதை நோக்கி பயணிக்க போகிறாங்க, அந்த குற்றச்சாட்டு என்னன்றது டீட்டெயிலாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆய்வுக்குழு அமைச்சது இப்போ தான் அமைச்சிருக்கிறாங்க. அதை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த பழனி கோயில் விவகாரம் என்ன, அதில் வந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன சார்? அதாவது ஒவ்வொரு ஆட்சி மாற்றமும் ஏற்படுற போது அதிகாரிகள் மட்டத்தில் மாற்றம் ஏற்படும். இப்போ ஒருத்தர் ப்ரொமோஷனில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுங்களேன். முந்தைய ஆட்சி காலத்தில், முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் ப்ரொமோஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் கொடுத்து போவாங்க, சில பேர் கொடுக்காம போவாங்க, சில பேருக்கு தானே நடக்கும், ரெக்கமெண்டேஷனில் போவாங்க. அப்படி ஒவ்வொரு ஆட்சியும் மாறுறப்ப IAS, IPS, IFS அதிகாரிகள், அப்புறம் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, கமிஷனர்ஸ், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, ப்ரொமோஷன் ஆகி போவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் மாறுறப்ப இந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு சேஞ்ச் நடக்கும், மாற்றம் நடக்கும். அப்படி தான் இந்த டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதிகாரிகள் மட்டத்தில் மாற்றம் நடக்குது. அப்போ மாற்றம் நடக்கிறப்ப பழனி ரிஜிஸ்ட்ராருக்கு, சப் ரிஜிஸ்ட்ராருக்கு ப்ரொமோஷன் ஆகி சென்னைக்கு மாற்றலாகிறாங்க. அப்போ அந்த இடம் வேக்கன்சியாக இருக்குது. இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அங்கே இருக்க இடம் வேக்கன்சியாக இருக்குது. இதுதான் நடந்த சம்பவம். இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2025 பழனி கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி ட்ரஸ்ட் அறக்கட்டளைக்கு சொந்தமான 1 ஏக்கர் 78 சென்ட். அது எல்லாரும் நீங்கள் 100 கோடின்னு போட்டுட்ருக்காங்க. 100 கோடி கிடையாது. அதனுடைய மதிப்பு அதிகபட்சமான 35-40 கோடி ரூபா வரும். அது கைட்லைன் வேணியில் 2 கோடி ரூபா. ஏன்னா 1.25 ஏக்கர் மதுரையில் 100 கோடி ரூபா போகுமா? அப்போ இவங்க அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஏரியா 1.25 ஏக்கர். 1 கோடியே 1 ஏக்கர் 78 சென்ட். 1.25 ஏக்கர் இவ்வளோ தான் அந்த இடத்தோட விலை. 1.25 ஏக்கர் 100 கோடி போகாது. அதிகபட்சம் போனால் அதை ஒரு 50 கோடின்னு வச்சுக்கலாம். அதிகபட்சம் போனால் 50 கோடி, 40 கோடி, 50 கோடி வரும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப் எப்பயுமே இந்த HRNC இருக்குல்ல, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் விற்க முடியாது. இப்போ ஒருத்தர் அதுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு, அந்த ஸ்கூலுக்கு ஒரு கிரவுண்டு வேணும், அது HRNC இடமா இருந்தால் அவங்க கொடுக்கலாம். ஒரு நீண்ட நாள் கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்கலாம். அவங்க ஒரு பேசிக்காக அந்த இடத்துடைய வாடகை கொடுப்பாங்க. இது அந்த HRNC டிபார்ட்மெண்ட்டோடைய சட்டம். ஓகே. அதே மாதிரி தான் இந்த தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டுக்குள்ளே இந்த 1 ஏக்கர் 78 சென்ட் இடத்த விற்க முடியாது. அப்போ விற்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2025 ஒரு குரூப் இதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இது அந்த இடம், இந்த இடம் ஏதாவது ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் கேன்சல் ஆயிருக்கு. இது எல்லா ஆட்சியிலுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லையா சார்? இந்த நிலம் விற்கப்பட்டிருக்கும், வீடு கட்டப்பட்டிருக்கும், அதை மீட்டு. அது அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே. இதில் நடந்த
என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அப்போ இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு அதிகாரிகள் மாறிடுறாங்க, அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த கேப்பை பயன்படுத்தி கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. ஃபோர்ஜரி பண்ணி கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. கோர்ட்டை ஏமாற்றி ஒரு ஆர்டரு, பாருங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் ஏமாத்திருக்காங்கன்னு. கோர்ட்டை ஏமாற்றி ஒரு ஆர்டர் வாங்கிறாங்க. எப்படி இந்த இடம் வந்து நாங்கள் விற்க போகிற மாதிரி கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்தில் சிக்கல் இல்லைன்னா, பிரச்சனை இல்லைன்னா, வில்லங்கம் இல்லைன்னா நீங்கள் அதை பரிசீலிக்கலாம், டு பி கன்சிடர் அப்படின்னு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது. அந்த ஆர்டரை வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இந்த ரிஜிஸ்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். அந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குது. வேக்கண்டாக இருக்கிறப்ப கொடைக்கானல் சப் ரிஜிஸ்டர் வந்து லீவ் போஸ்ட் பார்க்குறது இங்கே வர்றாரு. லீவ் போஸ்ட்டுக்கு வந்தவர்கிட்ட டப்புன்னு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து கோர்ட் ஆர்டர் காட்டுறாங்க. கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க பாருங்கள், வந்துருச்சு, ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பிஹைண்ட் த கேஸ் ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியல. ஸோ முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கோர்ட் ஆர்டர் காமிக்கிறாங்க கொண்டு போய். அவர் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. இது வந்து பெரிய பூதகரமாக ஆகுது. உடனே வந்து ஹெச்ஆர்என்சிலேருந்து இதை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. கேன்சல் ஆகுது. கோர்ட்டில் போய் ஒரு கேஸை போடுறாங்க. அப்புறம் பழனி அடிவாரம் கோயிலில் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. கேஸ் அங்கேயும் ஒரு கேஸை போடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது நடந்த உடனே இதில் யார் எத்தனை டிபார்ட்மெண்ட் சேர்ந்துருக்கு பாருங்க. கோர்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்என்சி, 4 டிபார்ட்மெண்ட் ஏமாற்றிருக்காங்க. 4 டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வெள்ளத்துறை, சேனாதிபதி 2 பேர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அவங்க யாரோ பாவம் மீடியேட்டர் போல் பின்னாடி ஒரு குரூப் வந்து ஃபண்டு பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளத்துறை இந்த சேனாதிபதி தான் அமைச்சர் டிவிகே ரமேஷோட சொந்தக்காரன்ட்டாங்க. வெள்ளத்துறை சேனாதிபதிக்கு ரமேஷ் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர், அவருக்கு வெள்ளத்துறை சேனாதிபதினு அங்கே ஊரில் ஒரு ஆட்களுக்கு எப்படி தொடர்புன்னு இல்லை. இல்லை ஏன் அந்த லிங்கை வேற என்ன குற்றச்சாட்டுனா சொல்லியிருக்கலாம், சொந்தக்காரங்கன்ற பாயிண்ட் ஏன் வருது? அதில் அடிப்படையான எந்த ஆதாரமும் இல்லைங்க. இப்போ புதிய ஆட்கள் இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னோடனே இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்தை நோக்கி பார்த்தீங்களா, கோயில் இடத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க, 100 கோடி ரூபா அமைச்சரோட உறவினருக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு டேக்லைன் ரெடி பண்ணுறாங்க. எப்படி 100 கோடி, கோயில் இடம், அமைச்சர் உறவினர், இந்த 3மே கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு பகிர்னு இருக்கும். சில ஆட்களை வச்சு இவங்களே அவங்கள வச்சு போராட்டம் பண்ண விடுறது, கோயில் இடத்தை எடுத்துட்டாங்கன்னு சில பேர் அப்படியே மாற்றி பேசி இதை ஒரு செய்தியாக பரப்புகிறாங்க. ஆனால் அந்த ரிஜிஸ்டர் பண்ண வெள்ளத்துறை சேனாதிபதிக்கும் ரமேஷுக்கும் அந்த பேருக்கு அவங்க சம்மந்தம் கிடையாது வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஆட்கள். அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு பினாமி குரூப் இந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்காக கடந்த 1 வருஷமாக எப்படி கொக்கு வந்து மீனுக்கு காத்திருக்கோம், அந்த மாதிரி காத்திருக்க நேரத்தில் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இத்தனை டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர்என்சி, ரெவென்யூ, ரெஜிஸ்ட்ரேஷனு அண்ட் கோர்ட்டு, 4 டிபார்ட்மெண்ட் ஏமாற்றிருக்காங்க. ஏமாற்றி இந்த வேலை பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை கேன்சல் பண்ணியாச்சு. வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த வழக்கு இப்போ சிபிசிஐடியோடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிடுச்சு. ஓகே. பல கோணங்களில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இது பண்ணும். இப்போ அமைச்சர் ரமேஷை வந்து என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. அமைச்சருடைய உறவினர் தான் பண்ணாங்க, அமைச்சர் ஏதாவது பண்ணாருங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, அமைச்சர் மீது வந்து கடுமையான விமர்சனங்கள். பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா, அப்படியா இப்படியான்னு பார்த்து பேட்டிக்கிட்டலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா கோர்ட் ஆர்டரை பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்டரை பாருங்கள், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐயோ எல்லாம் தான் ஊருக்கே தெரியுமே. அது ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு 4 பேப்பரை காமிச்சு பேசிங்கன்னா உண்மை நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு சில பேர் பேசுகிறாங்க. ஓகே. அப்போ இதில் எதுவுமே ஆதாரம் இல்லை, இதுலையுமே அடிப்படை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயம்னால இப்போ சிபிசிஐடி வழக்கு போய் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அமைச்சர் ரமேஷுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, என் மேலே வந்து நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் எவன் பண்ணியிருக்கானோ அத்தனை பேர் எடுப்போம்னு சொல்லிட்டு 1960 2026 இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் எல்லாம் யார் பட்டா மாற்றிருக்கா, பேர் மாற்றிருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கா, யார் விற்றுருக்கிறா அப்படிங்கிற ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. லாங் ப்ராசஸ் ஆச்சு இது. லாங் ப்ராசஸ். அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க, ஒரு டீம், ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவலில் ஒருத்தவர். இப்போ முதல் கட்டமாக திண்டுக்கல் பழனி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்களை யார் அபகரிச்சிருக்கிறா, அரசியல்வாதியாக இருப்பான், கோயில் இடமா இருக்கும், தர வாடகை வெறும் 500 ரூபா கொடுப்பான், அதில் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டியிருப்பான். தர வாடகை 2000 ரூபா இருக்கும், அதில் பெரிய கல்யாணம் பண்ண வச்சுருப்பான், அந்த கல்யாணம் பண்ணது ஒரு நாள் வாடகை 50,000 இருக்கும். இப்படி பல இடங்கள் ஆட்டையை போட்டு பேரே மாற்றிருப்பானுங்க. அப்போ 60லேருந்து இப்போ வரைக்கும் கூட யார் ஆட்சியில் இருந்தா ஏதோ இந்த அரசியல்வாதிகள் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கிணறு வெட்ட பூதம் தோணுன மாதிரி இந்த விஷயத்தை கிளப்பி விட்டோன்னே இப்போ ஒரு டீம் போட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு டீம். ஓகே. ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவலில் ஒரு ஆஃபீஸரு, ஒரு சப் கலெக்டரு, தாசில்தாரு, 2 உறுப்பினர்கள், இவங்களை போட்டு
அறுபடை வீடுகள் 6லையுமே எங்கெங்க இடக்கலாம் ஆட்டையை போட்டிருக்கானுங்க இது வரைக்கும் என்னென்ன முறைகேடு நடந்திருக்குன்னு இப்போ விசாரணையில் இறங்கிட்டாங்க. முருகர் கோயில் எல்லாமே அறுபடை வீடுல இருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லா கோயிலும் பண்ணுறாங்க. முதல்ல வந்து அறுபடை வீடுல கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொத்துக்களை யார் அபகரிச்சிருக்கிறா, யார் பட்டா மாற்றிருக்கிறா, பேரை மாற்றிருக்கிறா, யார் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கிற எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக போகும்போது பெரிய பெரிய அரசியல் தலைகள்லாம் மாட்டப்போகுது. ஓகே, இதில் யார் பத்திரம் பதிவு மாற்றி போட்டிருக்கிறா, யார் அவன் பேருக்கு பதிவு கோயில் எடுத்து அவன் பேருக்கு பதிஞ்சு வச்சிருக்கிறான். இல்லை சார், ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகளோட தலையிட்டு இருந்தால் ஒருத்தர் ஆட்சி மாறும்போதே மாற்றி சொல்லியிருப்பாங்க, குற்றச்சாட்டு வந்திருக்கும், இல்லை கொண்டு வந்திருப்பாங்க வெளியே. அவங்க ஒரு டீலிங்கில் தானே போட்டிட்டு இருக்குங்க இது வரைக்கும். ஒரு டாஸ்மார்க் வச்சிருக்காங்கன்னா அடுத்த ஆட்சி வந்து அதே ஆள் தான் வச்சிருக்கிறான். பார்த்தா 2 பேரும் ஒரு டீலிங்கில் தான் இருக்கிறானுங்க. இப்போ இந்த டீலிங் பண்ண முடியாது, போய் காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்காப்புல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காப்புல, உடனே தோண்டி எடுங்க, கோயிலுக்கு வருமானம் வரட்டும், கோயில் இடத்த தொட்டவனை விடக்கூடாது எல்லாம் சொன்னாங்க. எனக்கு பழனி கோயிலுக்கு மொட்டை அடிச்சிட்டாரு, எல்லாரும் பழனிக்கு போய் தான் மொட்டை அடிப்பாங்க, பழனி கோயிலுக்கே மொட்டை அடிச்சிட்டான்னு ரைமிங்லாம் பேசினார். இப்போ மாட்டுங்க, பூராத்தையும் தோண்டு, எல்லாத்தையும் தோண்டு, எவன் அடிச்சிருக்கான்னு பாரு, கடந்த 50 வருஷத்தில் 40 வருஷத்தில் யார் கோயில் சுத்தத்தில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் இவர்கள் மீது வச்ச விமர்சனம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கடுமையான விமர்சனம். ரமேஷ் அவர்கள் மீது, அமைச்சர் ரமேஷ் மீது வச்ச விமர்சனங்கள் வந்து அவர் ஆய்வு பண்ணதெல்லாம் கிண்டல் பண்ணுறது. அவர் போய் முருகும் வந்து பார்த்தார்ல, வந்து அவர் வந்து பழனிக்கே விபூதி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை பரப்புனாங்க. அவங்களுடைய ஐடி விங்கில் கொடுத்து பரப்புனாங்க. இப்போ என்ன பண்ணாப்புல ஒரு குழுவே போட்டு பரப்புனது யார்? திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லா கட்சியும் தான். ஓப்பனாகவே அவர் தான் எடுத்தான்றாங்க. எந்த விதமான ஒரு சின்ன ஒரு ஆதாரம் கூட இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்து பரப்பி இன்றைக்கி என்னென்னா உண்மையிலேயே அதில் வரைக்கும் நடந்திருக்க முறைகேடுகள்லாம் தோண்டி எடுங்க ஒரு குழுவை போட்டு ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்றிணைத்து ஒரு குழு, அதை பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழுவாக போட்டு அவங்க வந்து விசாரணையில் இறங்கியிருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் பெரிய அது ஒரு பூதகரமான செய்தியாக மாறும். சார், இப்போ இந்த ஆய்வுக்குழு வந்து அதுவே ஒரு 3 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் சேர்த்து பெரிய ஆய்வுக்குழுவாக நடத்துகிறாங்க. இது சாத்தியமா? ஏன்னா இது நிறைய பொலிட்டிக்கல் தலையீடுகள் முதல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா 60லேருந்துன்னா அது ஒரு பெரிய காலகட்டம். இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? ப்ராக்டிக்கலாக மற்ற ஆட்சியாக இருந்தால் சாத்தியம் கிடையாது, டிவிக்கு ஆட்சியில் சாத்தியம் தான். எப்படி சொல்கிறீங்க? இங்கே தான் எதுவுமே கிடையாது, அட்ரஸ் டேபிளே கிடையாது. ஓகே, அமைச்சர்கள் காலை 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க, நைட் 6:30 மணி 7 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ₹1 லஞ்சம் கிடையாது. எந்த அமைச்சரை நீங்கள் யாராலும் நேரடியாக போய் பார்க்கலாம். அவரை பிடிச்சி இந்த வேலை நடக்கிறது, இவரை பிடிச்சி அந்த வேலை நடக்கிறங்க வேலையெல்லாம் இங்கே கிடையாது. தப்புனா தப்பு, ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட், அவ்வளோதான். அந்த மாதிரி டிரான்ஸ்பிளண்டாக தான் போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். நான் சொல்கிறது டிரான்ஸ்பிளண்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இங்கே இன்னொருத்தரை வச்சு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அந்த கட்சிக்காரை பிடிச்சி இந்த கட்சிக்காரை காம்ப்ரமைஸ் பண்ணுறங்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவங்க தப்புனா தப்பு, ரைட்னா ரைட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இது சாத்தியம் தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெக்கார்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ 1960 இப்போ ஈசி போடுறோம்ல, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஈசின்னு சொல்லுவாங்க. அந்த ஈசி போட்டால் அந்த சொத்தில் ஏதோ வில்லங்கம் இருக்கா, 1960 2026 வரைக்கும் சொத்தை யார் வச்சுருந்தாங்க, யார் பேர் மாறி இருக்குது, எத்தனை கை மாறி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியில் எடுத்துடலாம். அது ஆன்லைன்லேயே போட்டு எடுத்துடலாம். அப்படிங்கும் போது இது மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட சொத்துக்களை இது வரைக்கும் 60 யாருக்கு பேர் மாற்றிருக்கிறா அப்படின்னு இந்த ஈஸியில் எடுத்துடலாம். அதை வைத்து அவங்க கிராஸ் செக் பண்ணி உண்மையிலேயே அது கோயில் நிலமா, தனியார் நிலமா, ஏன் பேரை மாற்றிருக்காங்க, ஏன் பட்டா மாற்றிருக்கிறாங்க, எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் மாறி வந்திருக்கு, டபுள் என்ட்ரியாக இருக்காங்கிற எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பர் வச்சு எடுப்பாங்க. பத்திரப்பதிவுத்துறையில் கொடுத்து அங்கேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. அறநிலையத்துறையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது கோயில் நிலமான்னு செக் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான மூவாக நான் பார்க்குறது. அதாவது பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, இந்து சமய அறநிலையத்துறை. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்தினுடைய டீட்டெயில் எடுத்துருவாங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்காங்கிறத பத்திரப்பதிவுத்துறை எடுத்துருவாங்க. இது கோயில் நிலமாங்கிறத இவங்க எடுத்துருவாங்க. 3 கனெக்ட் ஆகி வேலை செய்கிறப்ப அது வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் வந்து ரொம்ப நாள்லாம் ஆகாது, ரொம்ப ஷார்ட் டைம்லேயே பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு இப்போதைக்கு அந்த பழனி சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயில் இடங்கள், அப்புறம் அறுபடை வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்களில் எல்லாத்தையுமே தோண்டி எடுங்க. இந்த 1960 26 வரைக்கும் நடந்த பத்திரப்பதிவுகளை பூராத்தையும் தோண்டுங்க. கோயில் இடங்கள் எவ்வளோ இருந்துச்சு, எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு எடுங்க, எவ்வளோ ரிஜிஸ்டர் இருக்குது எல்லாத்தையும் எடுங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பர் எல்லாத்தையும் தோண்டி எடுங்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போது அதை ரெக்கவரி பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து கவர்மெண்ட்டுக்கு வரும். அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் அது ஒரு பெரிய இஷ்யூ மாறும்.
ஜனநாயகன் ரிலீஸை ஒட்டி பல அமைச்சர்கள் வந்து ஜனநாயகன் பார்க்கறதுக்கு இல்லை அது குறித்தெல்லாம் பேசினாங்க, நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம், இன்றைக்கும் நியூஸில் வந்துச்சு. பட் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை. இன்றைக்கி தான் இந்த செய்தி வருது, இந்த புது டீம் அமைச்சிருக்காங்க, அது அமைச்சர் தான் அமைச்சிருக்காரு அப்படின்ற செய்தி. இந்த குற்றச்சாட்டு இல்லை சுற்றி நடந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாரோ அவர்? ஆமாம், எப்பயுமே வந்து ஒரு நேர்மையான ஆட்களுக்கு வந்து ஒரு சின்ன கீறல் கூட தாங்க முடியாது. அப்படிங்கும் போது ஒரு எளிய பின்புலத்தில் நம்ம சேனலுக்கே பல இன்டர்வியூ வந்து நானே எடுத்திருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஒரு சாதாரண எளிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு நபர், அதுவும் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர். அவர் வந்து எடுத்தவனே கோயில் இடத்த ஆட்டையை போடுறாரு. இவ்வளோ சிக்கல் உள்ள இடத்த ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றி பண்ணுறதுக்கு அவருக்கு முதல்ல ஒரு அமைச்சராக இருக்கிறவர். ஒரு புதிய நீங்கள் ஒரு அமைச்சராகிட்டு வச்சுங்க, அது கூட ஆகலாம் ஆகிட்டீங்கன்னா முதல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள நேச்சராக ஒர்க்கு தெரியறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம் 6 மாதம் ஆகும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் உண்மையிலே ஃப்ராட் பண்ணுறதுல பண்ண முடியும். அதிகாரிகள் இப்போ தெரியணும், இது தெரியும். ஆனால் இவங்க வந்து 1 மாதத்துலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அதுதான் பெரிய குற்றச்சாட்டாகவே ஆயிடுச்சு. 1 மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய அதுதான் அவங்க பிராண்ட் பண்ணுறாங்க. அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், கோயில் சொத்து 100 கோடி உறவினர் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஆனால் அவ்வளோ பேஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை அப்படி ஈஸியாக வச்சிட முடியும்? அதுக்கு பிறகு யாராவது பேசினாங்களா? அதை இப்போ பேசுகிறாங்களா? அந்த 100 கோடி அமைச்சர் உறவினருங்கிற மேட்ரு 2 நாளில் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு மறுப்பு சொன்ன பிறகு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? நாலேஜ் இல்லாமல் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா? நீங்கள் ஏன் இவர்கிட்ட கேட்குறீங்க? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கணும்னே இல்லை இல்லையா? அதை ஒரு ரிஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காரு. இவர் எஸ்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு. எல்லா கேள்வியும் யார் நோக்கி வருது? அப்போ யாரை டார்கெட் பண்ணுறாங்க? இது 4 டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்க. கோர்ட்டில் ஃபேக்காக ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஃபேக் டாக்குமெண்ட்டை காமிச்சு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஃபேக் டாக்குமெண்ட்டை காமிச்சு ஆர்டர் வாங்கின அந்த காப்பியை கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது பத்திரப்பதிவுத்துறையில் வருது. இது கோவில் இடம். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்ந்து நேராக எங்கே வந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்க? ரமேஷ் அவர்கள் மேலே தான் டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? டார்கெட் தான் ரீசனா இல்லை? டார்கெட் தான். ஓகே. அவங்களுக்கு என்னென்னா, அமைச்சர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு பழந்தென்னு கொட்டை போட்ட ஆளாக இருக்கணும், அமைச்சராக இருக்குது ஒரு வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது, ஒரு பாரம்பரியமான கட்டமைப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தூக்கி உடச்சிட்டு ஒரு சாமானிய எளிய பின்புலத்துலேருந்து ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகிட்டாருன்னா அவங்கள ஏற்றுக்கிற முடியல, ஜீரணிச்சிக்கிற முடியல. அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காப்புல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காப்புல. காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாருன்னா சாயங்காலம் 6 மணி இருக்கும் வேலை பார்க்குறேன்றாங்க. ரொம்ப க்ளீன் ஹேண்டு, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கார். அப்படின்றப்போ எல்லாரும் கண்ணை உறுத்தும்ல, இருக்கிற அமைச்சரே யாரை ரொம்ப ஜூட்டாக இருக்கிறத டார்கெட் பண்ணுறா அப்படின்னு டார்கெட் பண்ணி அது ரொம்ப ஒரு போல்டான ஒரு அலிகேஷனை வச்சுங்களேன். அது வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. அப்போ இவர் கார்னர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாப்புல சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு, விசாரணை போட்டாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ இந்த கமிட்டி வந்து தோண்ட ஆரம்பித்தா தான் பல பூதகரமான தகவல்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களும் ஏற்கனவே பயங்கர ஹீட்டட் கான்வர்சேஷன் பலமுறை போயிடுச்சு. அதுலேயும் வந்து இந்த பார்க்கிங் விவகாரமாக அது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த விவகாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனால் அடுத்த இன்னொரு ஹீட்டட் கான்வர்சேஷனில் கருத்து பரிமாற்றத்துக்கான அவங்க ஃபுல் டாக்குமெண்ட் எடுத்து டாக்குமெண்ட்டோட பேசுவாப்பில். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட நிலங்களில் சோன் பார்ட்டி ஏதாவது கட்சியிலேருந்து ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த சட்டமன்ற செக்ஷன் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்டை ஆதாரத்தோடு எடுத்து போடுவாங்கல்ல, இன்னும் உங்கள் ஆட்சி காலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இல்லை, இப்போது ஒரு 50-60 நாளுக்குள்ளாக தான் ஆகுது இந்த மினிஸ்ட்ரி மாறி. இப்போ இதில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா எல்லாமே போன கவர்மெண்ட் மேலே அந்த குறையாக வரும். ஆமாங்க, 60 வருஷமாக சொல்கிறேன், 1960 சொல்கிறேன் நான். 60 எத்தனையோ ஆட்சிகள் மாறி இருக்குல்ல. இல்லை, 2 கட்சிகள் தானே இப்போ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக 2 கட்சிகளுக்குள்ளே யார் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். ஓகே, யார் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே இடங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, யார் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, அப்போ யார் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார், இதெல்லாம் தோண்டி எடுப்பாங்க இனிமேல். ஓகே சார், இந்த தகவல் பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. அடுத்த கட்டமாக அது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு பேசலாம். நன்றி சார்.